ஹாய்ங்க. வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே ஈவினிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். டீ போடலான்னு சொல்லி பால் எடுத்தேன். ரொம்ப பால் கட்டியாக இருந்ததுங்க. சரி கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு போயிட்டு துணி மடிக்கலாம்னு சொல்லி வந்துட்டேங்க. இந்த 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து என் பொண்ணுது, ஒன்று என் பையன்துங்க. கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்களாங்க அந்த பாக்ஸ் தாங்க. அந்தந்த துணி மடித்து அதை அதில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டீ போட வந்துட்டேங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டீ வச்சுருக்கேன், இன்னொரு பால் வச்சுருக்காங்க. அன்றைக்கி சண்டேனால பார்த்தீங்கன்னா, சரி எதனா ஸ்நாக்ஸ் செய்யலாம் பார்த்து கொஞ்சோண்டு வெல்லம் இருந்ததுங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு செஞ்சேன். சண்டே தாங்க செஞ்சேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன். அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, குழி பணியாரம் செய்யலாம்னு சொல்லி எடுத்துருக்கேங்க. அந்த வெல்லத்தை நல்லா வந்து பொடியாக்கிட்டு தண்ணியில் வந்து வெள்ளை பாகு மாதிரி எடுத்துடணுங்க. எடுத்து தோசை மாவு இருக்குல்லங்க, அதில் தாங்க நான் குழி பணியாரமே செஞ்சேன். தோசை மாவு நல்லா கொஞ்சோண்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த வெள்ளைப்பாகை வந்து அந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுற பதத்துக்கு கொண்டு வந்துடணுங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வெள்ளைப்பாகில் தாங்க மொத்தமே நான் செஞ்சுருக்கேன். குழி பணியாரம் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேலங்க, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி சீக்கிரமாக செஞ்சுட்டே இருந்தேங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் சொல்லி அந்த ஒரு ரவுண்டு ஒன்று போட்டாங்க. ஐயோ! ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அது. அந்த முருகருக்கு உருவான பாடல் விதங்கள், எப்படி வந்து அந்த பாடல் உருவாச்சு, அவர் என்னென்ன பண்ணார் சொல்லி அந்த போட்டாங்கங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்ததுங்க. அந்த பசங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினாங்கங்க. நான் எப்பயுமே சூப்பர் சிங்கர் வந்து அந்த குழந்தைங்க பாடுறத நான் எப்பயுமே பார்ப்பேங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து என் பையன் கேட்குறாங்க அந்த பார்த்துட்ருக்கப்ப, அம்மா இவங்களாம் எப்படிம்மா வந்து பாடுவாங்க? டிவி உடச்சிட்டு வந்து பாடுவாங்களா கேட்டான். திருப்பி பாடிட்டு போய் ஒட்ட வச்சுருவாங்களா கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் இல்லைப்பா. பாடிட்டு அவங்களுக்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் பாடிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சாப்பாடு தாங்க செய்ய வந்துட்டேன். அன்றைக்கி சண்டேலங்க. அன்றைக்கி நாங்கள் எப்பயுமே சண்டே நான்வெஜ் சாப்பிடவே மாட்டோங்க. அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரசமும் வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சேன். சரி நைட்டாச்சும் இதெல்லாம் கொஞ்சம் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சோண்டு சாம்பார் தாங்க வச்சேன். தக்காளி பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டு காலிஃப்ளவர் தாங்க நான் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணேன். காலிஃப்ளவர் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குங்க இப்போ. நான் காமிச்ச காலிஃப்ளவர் 10 ரூபா தாங்க சொன்னாங்க. அதோட முட்டை ரேட்டு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒரு முட்டையே 4 ரூபா தாங்க. பூண்டு கூட இப்போ ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு போலங்க. சாப்பாடெலாம் செஞ்சுட்டு மேலே துணி எடுக்க வந்துட்டேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட இருக்க ஆட்டுக்குட்டிங்க. எங்கள் வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ஆடுலேருந்து 30 ஆடு வரையும் வந்து போவோங்க. அப்புறம் துணி எடுத்துகிட்டு சாப்பாடு ஊட்ட தாங்க வந்துட்டேன் என் பசங்களுக்கு. பாருங்கள் சாதம் 6:30 மணி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு ஊட்டிலான்னு சொல்லி நான் வந்து ரெடி பண்ணுறேங்க. சாதம்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க செஞ்சேன். என் பொண்ணுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜுரம் மாதிரி இருந்ததுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரி பால் கஞ்சி தான் கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் கஞ்சிக்கு எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் இருக்குல்லங்க, அது கொஞ்சம் போட்டுக்கணும் மிக்சியில். என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வயசு தாங்க ஆகுது. அதனால் மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சி தான் கொடுப்பேன் எப்பயுமே. சாதம் வந்து லைட்டாக மிக்சியில் சுட சாதம் போட்டுட்டு பால் ஊற்றிக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொரகொரப்பாக அரைக்கணுங்க. கஞ்சி மாதிரி ரொம்ப கூழ் மாதிரி அரைச்சிடாதீங்க சரிங்களா. 1, 2, 3 வரும் இல்லைங்க, அதில் அரைக்கக்கூடாது. இந்த பக்கம் ரொட்டேட்டில் அரைக்கணுங்க. அரைச்சிட்டு நான் பொண்ணுக்கு கொடுத்தேங்க. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் தாங்க பார்க்க வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஐயோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என் கண்ணில் தண்ணியே வந்துச்சுங்க. எனக்கு மோஸ்ட்லி முருகர் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முருகர் பாடல் பார்ப்பேன். முருகரை பற்றி எதனா வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கேட்பேங்க. முருகர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களோட வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூங்க.